புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்மளுடைய பிரச்சனைகள் நிறையத்துக்கு தீர்வே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயங்களில் மருத்துவர்களே சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கப்பா, நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் ஒரு மருத்துவராக இருக்கேன், இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கு, நீங்களும் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் கஷ்டப்படுறது, குறிப்பாக தம்பதிகள் கஷ்டப்படுறது, குழந்தை வரம் வேண்டிதான். குழந்தை வரம் கிடைக்கும், ஆனால் நிற்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே அற்புதமான ஒரு ஸ்தலம் இருக்குது. நம்மளுடைய தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கருவளர்ச்சேரி கோவில் தான். இந்த இடத்துல நீங்கள் போய் அம்பிகையை தரிசனம் பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி இந்த அம்பிகை இந்த இடத்துல அமர்ந்தாங்க, என்னென்ன அருள் புரியுறாங்கங்கிறத விரிவான விளக்கங்களோட நம்ம நேயர்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காகவே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நம்மளுடைய அஞ்ஞானம் அப்படிங்கிறதும் மெஞ்ஞானம் அப்படிங்கிறதும் ஒரு சில இடங்களில் அப்படியே தவிடு பொடி ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம், உடப்பட்டே போயிடும். உண்மை. அதற்கான ஒரு சில இடங்களை தெய்வ கோவில்களா, தெய்வங்களோட வடிவங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதில் முதன்மையான ஒரு இடம் குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு கருவளர்ச்சேரின்னு சொல்லலாம். எத்தனையோ கோவில்கள் இருக்கு, எத்தனையோ அம்மன் கோவில்கள் இருக்கு. குறிப்பாக தங்கலைன்றவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றத பிரபல மருத்துவர்களை சொல்றதை நம்ம பார்க்குறோம். உண்மைம்மா. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோவிலுடைய தல வரலாறு என்ன, அம்மா நீங்க இப்படி வந்தாங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இந்த அம்பிகை பேர் என்ன அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி அம்பிகை பேருமா. ஆனா இவளை சொல்றது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கருவளர் நாயகி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக கருவை வளர்க்கக்கூடிய தன்மை இவளுக்கு இருக்கு அப்படின்றது. இது சும்மாவே எல்லாரும் சொல்றாங்களா? கிடையாது. இதுக்கு அத்தாட்சி நிறைய இருக்கு. அகத்தியர் அவருடைய ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காரு அப்படின்றது உண்மைமா. இது பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த கருவளர்ச்சேரி அப்படின்றது ஒரு சின்ன கிராமமா. பக்கத்துல தங்குறதுக்கு பெரிய வசதி கிடையாது, அதே மாதிரி பெரிய ஹோட்டல் அப்படின்றது கிடையாது. ஆக போறவங்க பிளான் பண்ணி தான் கொஞ்சம் போகணும். காலையில ஒரு 7லேருந்து ஒரு 12 மணிக்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில விசேஷமா பாத்தீங்கன்னா இங்க கூட்டம் நிறைய வருது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கருவளர் நாயகியினோட வரலாறு என்ன, அதுதான் முக்கியம். வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம சொல்றது மக்களுக்கு புரியும் இல்லைங்களா? இந்த கருவளர் நாயகி அப்படின்றத விட முதல்ல அங்க இருக்க ஈசன் தான் பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஈசனை முந்திட்டா அம்பிகை அப்படின்னு சொல்லலாம். ஈசன் பாருங்க சுயம்பு ஈசன். ஒரு முறை என்ன ஆகுது, அகத்தியர் பொதிகை மலை நோக்கி போறார். பொதிகை மலை நோக்கி போகும்போது ஒரு அழகான வில்வ மரங்களும் நாவ மரங்களும், நிறைய நாவப்பழம் பழுத்து நல்ல கீழே விழுந்திருக்கு. பசி அவருக்கு பிரயாணம் பண்ணிட்டு போகும்போது. ஆனால் நாவல் பழங்களை பார்க்குறாரு. வில்வத்தை பார்த்த உடனே ஈசனோட ஞாபகம் இருக்கு. சரி, ஈசனை நம்ம மனதார வேண்டிக்கலாம். வேண்டிட்டு நாவல் பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலைப்பாரிட்டு போகலாம். பக்கத்துலேயே தண்ணி நல்லா அழகாக ஓடுது. இலைப்பாரிட்டு போகலான்னு போகிறாரு. போய் நாவப்பழங்கள்லாம் அழகாக பொறுக்கி அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதை நல்லா எடுத்துடுறாரு. பறித்து கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே அழகழகாக ஆராய்ஞ்சு நல்லதாக எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க தண்ணியில் கழுவிட்டு இப்படி திரும்புகிறாரு. சுயம்பு ஈசன் இருக்காங்க. ஈசனை பார்த்தோன்னே அவருக்கு அலாதி சந்தோஷம். நாவப்பழத்தை கடகடன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாவப்பழத்தை அந்த இலையிலே வச்சுட்டு ஈசனுக்கு அனுஷ்டாங்கத்தோட, அவங்களுக்குலாம் அந்த எல்லா சாஸ்திரமும் தெரியும் இல்லைம்மா, எல்லா அனுஷ்டாங்கத்தோட பூஜை பண்ண போறாரு. அப்போ ஒரு அசரீரி கேட்குது, நீ தனிச்சு எனக்கு பூஜை பண்ணக்கூடாது, உன் மனைவியோட தான் நீ பூஜை பண்ணணும் அப்படின்னு ஈசன் சொல்றாரு. என்னடா ஈசன் மனைவியோட பூஜை பண்ணணும்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமானிய மனுஷங்க, மனைவி எங்க இருக்கான்னு போய் கூட்டிட்டு வரணும். பஸ் இருக்காது, ட்ரெயின் இருக்காது. அவங்கெல்லாம் அப்படி இல்லை, டெலிபதி மாதிரி. ஆமா, சித்தர்கள். மனைவியை நினைச்ச மாத்திரத்துல மனைவி நிப்பா. அந்த மாதிரி மனைவியை கூப்பிடுறாரு. லோபமுத்ரா வா, ஈசன் உன் கையால வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வேண்டான், நீயும் நானும் சேர்ந்து அவனை வழிபாடு பண்ணணும்னு வேண்டான் அப்படின்னு லோபமுத்திரையை கூப்பிடுறார். லோபமுத்திரை அந்த க்ஷணத்துல அகத்தியோரோட நிக்கிறா. நின்னுட்டு 2 பேரும் மனசார பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றாங்க. வழிபாடு பண்ண உடனே ஈசன் அவரோட திருமண கோலத்துல அகத்தியருக்கும் லோபமுத்திரைக்கும் காட்சி கொடுக்கிறார்.
எப்படி திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறார்? பெருமாள் பார்வதி தாயார தாரவாத்து கொடுக்குற மாதிரி காட்சி கொடுக்கிறார். ஏன் அவர் இந்த விளையாட்டை விளையாடினார்? எப்பயுமே ஈசன்னாலே திருவிளையாடல் இல்லையா? ஏன் அவர் இந்த விளையாட்டை விளையாடினாருன்னா, அன்றைய தினம் தை மாதம் புனர்பூச நட்சத்திரம். இந்த தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அகத்தியருக்கும் லோபமுத்திரைக்கும் திருமணம் நடந்த கல்யாண நாள். அவங்களுடைய கல்யாண நாளைக்கு இவர் வந்து தம்பதி சமேதரா வந்து காட்சி கொடுக்கிறார். அதுக்கு அத்தாட்சியா இன்றளவும் அகத்தியருக்கும் லோபமுத்திரைக்கும் தனி சன்னதி அந்த கோயில்ல இருக்குமா. ஆமா, கருவளர்ச்சேரியில. அப்ப ஈசன் தானே அங்க பிரசித்தி பெற்று இருக்கணும். ஏன் அம்பிகை முந்தனா அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஈசனை வழிபாடு பண்ணிட்டு பக்கத்துல பாக்குறாரு, ஒரு புத்து மண்ணாலான ஒரு பெண் தெய்வத்தினோட சிலை இருக்கு. அது வெறும் புத்து மண்ணால சுயம்பு அகிலாண்டேஸ்வரி அம்பிகையை அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவரோட பாதத்தை தொடுறாரு. பாதத்தை தொட்டு பூஜை பண்ணும்போது அவரோட ஞான திருஷ்டியில ஒரு விஷயத்த பார்க்குறார். என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தின் ஜீவ வித்துக்கள் அங்க உற்பத்தி ஆவறத பார்க்குறார். பிரபஞ்சத்தினோட ஜீவம், ஒவ்வொரு ஜீவனும் அங்க வந்து உற்பத்தி ஆவறத அவர் ஞான திருஷ்டியில பார்க்குறாரு. அதை அவர் ஓலைச்சுவடியில எழுதியிருக்காரு. அப்ப கருவளர் நாயகி கருவை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆக்கக்கூடியவர் அப்படின்றது அங்கே ஒரு அத்தாட்சி இருக்கு இல்லைங்களா. ஆக அவர் அதை ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கிறார். அதுக்கும் மேலே அப்போ அங்கே அவரோட வழித்தோன்றல்கிட்ட சொல்கிறார், அவரோட சீடர்கிட்ட, இந்த கோயிலுக்கு போயிட்டு மக்கள் பின்னாடி கலியுகத்தில் குழந்தை இல்லைன்னு வேண்டினாங்கன்னா நடக்கும். ஏன்னா அந்த ஜீவ வித்துக்கள், பிரபஞ்சத்தினுடைய நிறைய ஜீவ வித்துக்கள் அங்கே உற்பத்தி ஆனதை அவர் பார்க்குறார். பார்த்ததுனால அதை சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் அகத்தியர் சொன்ன வாக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் போய் வேண்டுறது அப்படின்றது வழிபாடு இருக்கு. ஆனால் அகத்தியர் அம்பிகையினோட பாதத்தை தொட்டு வேண்டாரு. அகிலாண்டேஸ்வரி கருவளர் நாயகியா மாறடா. சரி, ஆனால் இப்போ நம்மளால அம்பிகையினுடைய பாதத்தை தொட்டு வேண்ட முடியுமா? முடியாது. காரணம் என்ன? இல்ல, அந்த புற்று மண்ணாலான அகிலாண்டேஸ்வரி கருவளர் நாயகினோட சிலை இருக்கு. ஆனா அவளோட ஆற்றல் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால அவளை முழுசும் தெர போட்டு மூடி இருக்காங்க. முகத்தை மட்டுமே நம்மளால தரிசனம் பண்ண முடியும், உடலை தரிசனம் பண்ண முடியாது. அப்ப அந்த உடலை எப்பதான் தரிசனம் பண்ண முடியும்? தாயார முழுசும் நான் எப்பதான் பார்க்க முடியும் அப்படின்னாமா, அம்பிகைக்கு 9 ராத்திரி அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன, அம்பிகைக்கு 36 ராத்திரி, 4 நவராத்திரிகள் இருக்கு. 2 நவராத்திரி அதுல முற்றிலும் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 36 ராத்திரிகள் வழிபாடு பண்ணுறதுல அந்த நவராத்திரியும் போது அம்பிகையை முழுசும் நம்மளால் வழிபாடு பண்ண முடியும். அம்பிகையினோட சுய ரூபத்தை முழுசும் பார்க்க முடியும், அகிலாண்டேஸ்வரி தாயாருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்றைய தினம் அம்பிகையை முழுசாக பார்க்க முடியும். இங்கே காஞ்சி மகாபெரியவா ஒரு மேரு கொடுத்துருக்காரு. அந்த மேருக்கும் அன்றைய தினம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் ஈசன் பக்கத்தில் வச்சு அபிஷேகம் ஆராதனைலாம் நடக்குது. தாயார் சுயம்பு மூர்த்தி அப்படின்றதுனால புத்துமண்ணால் ஆனவமா. அப்போ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தைலம் அபிஷேகம், அதே மாதிரி புனுகுனால அபிஷேகம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனுகு அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புனுகுனால அபிஷேகம் இதுதான் நடக்குது. அந்த தாயாரனோட அருமை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அவ சுயம்பு அப்படின்ற பட்சத்தில் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வம் சுயம்பா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அத்தாட்சியோ ஒன்று விநாயகர் இருப்பார், இந்த சாமி சுயம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு தீர்த்தம் இருக்கும், இது விதி. அந்த மாதிரி அவளுக்கு முன்னாடி சந்திர தீர்த்தம் அப்படின்றது ஒன்று இருக்குமா. சரி, இப்போ இதனோட தாத்பரியம் இதுதான் புரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. அப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா அந்த தாயாரே எதுக்கு வழிபாடு பண்ணலாம்? திருமண பிராப்தம் இல்லையா, நீ போய் வழிபாடு பண்ணலாம். குழந்தை பிராப்தமே இல்லையா, நீ போய் வழிபாடு பண்ணலாம். சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்கு இல்லையா. நிச்சயமா, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது மாறும். இப்போ அகத்தியர் வந்து அம்பிகையோடைய காலத்தொட்டே அவர் வந்து எல்லா உணர்வுகளையும் பெற்றார். ஆமா, அந்த அதிசயங்களை தன்னோட வச்சுக்காம ஓலை சுவடியில எழுதி வச்சதுனால இன்றைக்கு நம்ம வந்து பலன் பெறும். அதுதான்மா சித்தர்கள், நம்மளா இருந்தா நம்மளோட வச்சுட்டு இன்றைக்கும் வந்து நம்மள நாடி ஜோதிடமாக இருக்கட்டும், நம்மளுடைய சித்த மருத்துவமாக இருக்கட்டும், அகத்தியருடைய குறிப்புகளை விட்டுட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அத்தனை குறிப்புகள் எல்லா விதமான நோய்களுக்கும், அதாவது வந்த நோய்கள் வர இருக்கும் நோய்களுக்கும் மருந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறார். எப்படி குளிக்கணும்னு கூட அகத்தியர் கூற்றுல எழுதியிருக்காரு. இப்படிதான் குளிக்கணும், இப்படி குளிச்சா நீ சௌக்கியமா இருப்ப அப்படின்னு தோப்பு காரண முறையே அகத்தியர் வெவ்வேறு விதமா எழுதி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அகத்தியருடைய வரலாற்றிலேயே இந்த விஷயங்கள் வந்திருக்கு. அதுவும் இல்லாம அவரு கண்ணோக்கி பார்த்திருக்கிறாரு. இந்த இடத்துல கரு வளர்றதுக்கான அதாவது உலகத்துல இருக்கிற பல்வேறு விதமான உயிர் சத்து அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்காரு. அப்ப என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்ளணுங்கிறத
தொடர்ந்து பேசலாம் வாங்க. என்னென்ன வழிபாடுகள் செய்யலாமா? இதுல தொட்டில் போடுவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, பயங்கர விசேஷமா இருக்கும்னு சொல்றாங்க, அது பத்தியும் சொல்லுங்கம்மா. கண்டிப்பாம்மா. இப்ப அகத்தியர் அம்பிகையினோட பாதத்தை தொட்டு வழிபாடு பண்ணார். இப்ப நம்ம சாமானிய மக்கள் அப்படி பாதத்தை தொட்டு வழிபாடு பண்ண முடியல, ஏன்னா பெரும்பகுதி திரையில தான் இருக்க, முகத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அம்பிகையினோட பாதமா எதை பாவிக்கிறாங்க அப்படின்னாமா, தாயாரனோட கர்ப்ப கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டை தான் அம்பிகையினோட பாதமா இப்ப பாவிக்கிறாங்க. இப்ப கலியுகத்துல அப்படி பாவிச்சு அந்த படிக்கட்டை முதல்ல தண்ணினால மெழுகி, அதுக்கப்புறம் நெய்யினால மெழுகுறாங்க. தண்ணினால கழுவிட்டு நெய்யினால மெழுகி மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு பூ போட்டு அம்பிகையினோட பாதமாவே பாவிச்சு பாத பூஜை அப்படின்றது செய்யறாங்க. இந்த திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, இது வரைக்கும் கருவே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லு பூச்சி கூட வயிற்றில் வந்து தடிக்கலங்க ஜரிக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தாய்மார்கள் இந்த மாதிரி வேண்டுதல் அப்படின்றது வைக்கிறாங்கம்மா. அதுக்கும் மேலே 7 மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வந்து அந்த கோயில் புரோகிதர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த 7 மஞ்சக்கிழங்கு அம்பிகையினோட காலடியில் வச்சு பூஜை பண்ணி அந்த 7 கிழங்கையும் கொடுக்குறாங்க. மஞ்சள் பூசி குளிக்கிறதுக்கு உர மஞ்சள் இல்லைம்மா, நம்ம மஞ்சள் பூசி குளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி 7 மஞ்சக்கிழங்கு. அந்த மஞ்சக்கிழங்கு, இது செவி வழி செய்தி என்னென்னம்மா, அந்த 7 மஞ்சக்கிழங்கையும் ஒவ்வொன்றா எடுத்து அம்பிகையை தினம்தோறும் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு தேய்ச்சி குளிச்சவரை 3 முடியறதுக்குள்ளே கரு விட்டுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. பல கோவில்களை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு சில கோயில்களை திருமண பிராப்தம் நடக்கணும்னா அங்க கொடுக்கக்கூடிய அந்த குங்குமம் இல்ல விபூதியை நம்ம அங்க என்ன மூலவரோ அவரை நினைச்சுக்கிட்டு தினந்தோறும் வழிபட்டு வர 45 நாட்கள்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த 7 மஞ்சள்ல 3 மஞ்சள் முடியறதுக்குள்ளேயே பெரும்பாலும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரு அப்படின்றது தரிச்சிடுறாங்களாம். அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருத்துவ ரீதியா குழந்தை அப்படின்றது இந்த ICSI IVF இந்த மாதிரி மெத்தட்ல தோத்து போனவங்க கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையினோட கடாட்சத்துல கரு விட்டுருக்காங்க அப்படின்றது நிறைய செவி வழி செய்தி இருக்குமா. மிகைப்படுத்தப்பட்டதா இருக்குது அப்படின்னா கூட எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதா இருக்காது இல்லையாமா, இல்லையா? அதுக்கும் மேல அகத்தியூரனோட கூற்று பொய்யாகாது இல்லையா? இல்ல மேம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, ஒரு சிலருக்கு இந்த IVF அதெல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகும் பொழுது அடுத்த தடவை IVF பண்றதுக்கு முன்னாடி கருவளர்ச்சேரி போயிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வரவங்களுக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்டோரிஸே நம்மளால பார்க்க முடியுது. அதாவதுமா பொதுவா ஒரு கெட்டது செய்யறவங்களே பல விதத்துல முயற்சி செய்யறாங்க இல்லைங்களா. ஒரு நாட்டை கெடுக்கணும், ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே பல விதத்துல முயற்சி செய்யறாங்க. ஒரு நல்லதுக்கு நீங்க ஏன் பல விதத்துல முயற்சி செய்யக்கூடாது? இப்ப கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட, நீ மருத்துவர் தான், நான் பெரிய மருத்துவர் பெரிய சயின்டிஸ்ட், நீ மருத்துவத்தை நம்பு, கூட அம்பிகையும் நம்பு, அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் செய். அம்பிகையினோட கடாட்சத்தினால மருத்துவர்களை ஒரு மருத்துவராகவே நீங்கள், நானும் சொல்கிறேன், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு தீர்வே இருக்காது. நான் சொல்லுவேன், ஈசனை நம்புங்க, அம்பிகையை நம்புங்க, ஈசனோட அனுகிரகத்தில் எல்லாமே நடக்கும் அப்படி எந்த விஷயத்தில் சொல்லுவோம். எதுவுமே வந்து முடியலன்னு போது எல்லாமே கடவுள் கையில் தான் அப்படின்னு எத்தனையோ விஷயத்த சொல்லிட்டு போகிறது இல்லையா மருத்துவர்கள். அப்போ மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும். அந்த சக்தியினாலதான் இன்றளவும் பிரபஞ்சம் அப்படின்றது இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அங்கேயும் அப்பாற்பட்ட சக்தி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆமா, அப்பாற்பட்ட சக்தி. ஆமா, அப்ப அந்த சக்தியை நம்ம மருத்துவம் பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லல, ஒரு விதத்துல மருத்துவம்ன்றது பண்ணுங்க. ஒரு மருத்துவரா மருத்துவம் பண்ணாதீங்கன்றது நான் சொல்லக்கூடாது இல்லையாமா. ஒரு விதத்துல மருத்துவம் பண்ணுங்க, ஒரு விதத்துல டாக்டர் சொல்றதை செய்யுங்க, இன்னொரு விதத்துல உலகத்திலேயே பெரிய டாக்டர் யாரு? ஈசனும் அம்பிகையும் தான். இருக்கிறதுலே பெரிய மருத்துவச்சி தாயார் தான். மருத்துவச்சி காலை பிடிங்க இல்லைங்களா. மருத்துவச்சி காலை பிடிக்கும் போது நடக்கும், எல்லாமே சேர்ந்து செய்யுங்க, நடக்கும் அப்படின்றது நம்ம மக்களுக்கு சொல்லலாம். பெரும்பாலும் பல சமயங்களை சொல்றது உண்டு, பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா போயிட்டு அம்பிகை காலை பிடிச்சிடுங்க. பிடிக்கும் பொழுது ஒருவேளை உங்க பிரச்சனைக்கு சரியான ஒரு மருத்துவர் நமக்கு அம்பிகை வந்து காமிச்சு. இது கலியுகம், தெய்வம் மனுஷ ரூபினே அப்படிம்பாங்க, மனுஷங்க மூலியமா ஹெல்ப் பண்ணுவா இல்லைங்களா. அப்ப இது என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அந்த 3 மஞ்சளை தேய்ச்சி குளிக்கும் போதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய்மை அடைகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குமா. அதுக்கும் மேல அவங்களுக்கு சீமந்தம் செய்யறாங்க பாத்தீங்களா. சீமந்தம் செய்யும் போது அம்பிகைக்குன்னு கொஞ்சம் வளையல் எடுத்து வைக்கணும். அம்பிகைக்குன்னு கொஞ்சம் வளையல் எடுத்து வச்சு அடுத்த அம்பிகைக்கு வந்து சாத்திர ஒரு வழக்கமும் இருக்குமா. அதே மாதிரி குழந்தை பிறந்த பின்னாடி சுகப்பிரசவத்துக்காக வேண்டிக்கிறாங்க. குழந்தை பிறந்த பின்னாடி நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இந்த கோயிலே தொட்டில் இருக்கு, அந்த தொட்டில் வந்து போட்டு குழந்தைய அம்பிகைக்கு நன்றி சொல்லிட்டு போற விஷயமும் இங்க நடக்கதாமா செய்யுது. போனாக்க நம்ம அந்த தொட்டில பார்க்கவும் முடியும், நல்ல அலங்காரத்தோட எப்பவுமே வச்சிருக்காங்க அந்த தொட்டில, பார்க்கவும் முடியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு.
எங்கெல்லாம் வந்து சயின்ஸ் ஃபெயில் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ 1000 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோயில் இது. நிச்சயமா. அதாவது ஒரு வாய்வழி செய்தியா வந்து ஒருத்தர் பின்பற்ற இன்னொருத்தர் பின்பற்ற அது செய்தாலும் கூட அகத்தியர் கூற்றும் இங்க இருக்கு. போனா வந்து நமக்கு அழகான பலன்களும் கிடைக்குது. நீங்க சொல்லும் போது சந்திர தீர்த்தம் இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. கட்டாயமா அந்த தீர்த்தத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். கண்டிப்பா. பொதுவாகவே சந்திரன் அப்படின்னாலே மாத்ருக்காரகன் மனோகாரகன்மா. ஜோதிடத்தில் நாங்கள் சந்திரனை அப்படி தான் சொல்லுவோம். அப்போ மன ரீதியான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னாலும் பொதுவாகவே மன ரீதியான குழப்பங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம யாரை வழிபாடு பண்ணணும்னா அகிலலோக அன்னையை வழிபாடு பண்ணணும். அப்போ இந்த சந்திர தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த தண்ணியை புரோஷிக்கலாம். அது கிணறு மாதிரி தான் இருக்குது. தண்ணியை எடுத்து புரோஷிட்டு அம்பிகையை மனசார வேண்டிட்டு போகும்போது மன ரீதியான குறைபாடுள்ள குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களோட மன ஆரோக்கியத்தில் மேன்மை அடைகிறாங்க அப்படின்றதும் உண்மைமா. நிச்சயமா. நம்ம மன ரீதியான பிரச்சனை இல்லாத யாருமே பார்க்க முடியாது. உண்மைதான். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதா செய்யும். அது டைரக்டா நம்மளுடைய மனசை தான் வந்து சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் பண்றதை நம்ம பார்க்குறோம். இல்லம்மா, அதுவும் வந்து சுய ஜாதகத்துல சந்திரன் சரியில்லை அப்படின்னா அந்த சந்திர தசை நடக்கும்போது குழப்பங்கள் ஜாஸ்தி இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப அந்த குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கும் போதே நாங்க சொல்றது என்னன்னா அம்பிகையினோட வழிபாடு, முழு பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு பண்ணு அப்படின்றது ஒண்ணு சொல்லுவோம். அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரம் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னாமா, முழு பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை மாடியில போய் உட்கார். அந்த சந்திரனோட ஒளி, ஆமா, சந்திரனோட ஒளி நம்ம உடம்புல படும்போது நம்ம மனதளவுல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வரும். இதுவும் ஒரு பரிகாரம் சொல்றது உண்டு. அதே மாதிரி பீச்ல போயிட்டு நம்ம உட்காரணும். அந்த முழு சந்திர தரிசனம், அந்த பீச்சினுடைய கடல் அலைகள், இது மனசை அப்படியே அமைதிப்படுத்தும். அந்த பௌர்ணமி நிலவுனோட ஆதிக்கம் நம்ம உடம்புல நிறைய வரும். அதே மாதிரி சந்திரனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்றது உண்டுமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சந்திர தீர்த்தத்துக்கும் இப்படி ஒரு தாத்பரியம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஒரு கோயில் பல பலன்கள், பல விஷயங்கள். ஆனா அது இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ரொம்ப சின்ன கிராமம். இப்படி எத்தனையோ பொக்கிஷமான கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாம இருக்கு. இந்த மாதிரி பதிவுகள் மூலியமா நம்ம மக்களுக்கு கொண்டு வரோம். அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இப்ப அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா கருவளர்ச்சி இல்லம்மா. ரோடுக்கு ரோடு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு இல்லம்மா. ஒரு 4 தெருக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. சாமானிய மக்கள் கையில காசே இல்லாதவங்க, வசதி கம்மியா இருக்கவங்க சென்டர்ஸ்க்கு போக முடியுமா? சில லட்சங்கள் சாதாரணமா இருக்கு. அந்த சில லட்சங்கள் செலவு பண்ணி பலமுறை செலவு பண்ணி ஒன்றும் இல்லாத நின்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அம்பிகையினுடைய காலையும் பிடிச்சிக்கணும், கூட வைத்தியமும் பண்ணணும். கண்டிப்பா நடக்கும். நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும், கொஞ்சம் மெடிக்கலி சொல்லணும்னா ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் இன்றைய காலத்தில் 30 வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக கருவளர்ச்சி ஏரியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அங்காளம்மனை போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு. மேம் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம். அதனால் நீங்கள் போனீங்கன்னா தஞ்சாவூரில் தங்கிடுங்க. முத நாளே போயிட்டு தஞ்சாவூரில் தங்கிட்டு நல்லா அழகாக வந்து ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா சாயங்கால பொழுது அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த நேரம். ஆனா காலையில போறது சின்ன கிராமம்ன்றதுனால காலையில போறது விசேஷம். 12 மணிக்குள்ள கோயிலுக்குள்ள இருக்க மாதிரி போயிடுறது நல்லது. போனாக்க நம்ம சுயம்புவா இருக்க நம்மளுடைய அப்பனையும் சேர்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க இங்க சுயம்பா வந்து சிவலிங்கம் இருக்கு அப்படிங்கறத வந்து சொன்னீங்க. இங்க இவருக்கும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் உண்டு. அவருக்கு நித்திய அபிஷேக ஆராதனை உண்டுமா. அவர் அகஸ்தியன் வழிபட்ட ஈசன் அப்படின்றதுனால அகத்தீஸ்வரர் அப்படின்ற பேர்லயே தான் அவர் இருக்காரு. பொதுவா எந்த ஈசன் அகஸ்தீஸ்வரனோட பேர்ல இருக்காரோ அது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கான ஒரு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாவும் இருக்கும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அகத்தியன் வழிபாடு பண்ண எல்லா ஈசன்களுக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கு. சனி தோஷத்துல இருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய தன்மை அந்த ஈசனுக்கு உண்டு. அதுவும் இல்லாம இவர் சுயம்பு ஈசன் இல்லையா, 9 கோள்களும் ஈசனுடைய காலடி இல்லம்மா. அப்ப பொதுவாவே வந்து பாருங்க சுயம்பு ஈசனுக்கு அப்படின்ற தாத்பரியம் ரொம்ப ஜாஸ்திமா. நம்ம சுயம்பு ஈசனை வேற இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னா முடியாது. அப்படியே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாலாலயம் பண்ணிட்டு அப்படியே தான் வந்து ஆல்டர் பண்ண முடியுமே தவிர கோயில நோண்டி எடுக்க முடியாது. எடுக்காம இருக்கிறதுக்கு அதனுடைய வேற அடியாழம் ஊன்றி இருக்கும் சொல்றாங்க. பாதாள லோகம் வரைக்கும் போவோம்னுவாங்கம்மா. இப்ப இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல அங்கநாதீஸ்வரர்னு ஒரு ஈஸ்வரர் இருக்காரு. அவரு சுயம்பு தான். அவரை ஒரு முறை தோண்டும் போது எத்தனையோ அடி ஆழம் தோண்டாங்க, வேர் போயிட்டே இருக்கு.
நாங்க அதை பார்த்தோம். நாங்க அந்த அதை அளவுக்கு பார்த்தோம். அதிசயங்கள் அந்த நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு சுயம்பு ஈசனுக்கு அதிசயம் அப்படின்றது இருக்குமா, வேர் இருக்கும், மரத்துக்கு வேர் எப்படி போயிட்டே போயிட்டே இருக்கு அந்த இருக்கும். மாதிரி ஆமா. இருக்கும். அப்ப அந்த சுயம்பு ஈசனை வழிபாடு பண்றது அப்படின்றது இன்னும் பெரிய ஒரு மகத்துவமா உண்மை. நிச்சயமா. கருவளர்ச்சேரி போகணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூர்ல தங்கி இருந்துட்டு நீங்க கருவளர்ச்சேரி போயிட்டு அங்காளம்மனையும் அங்கே இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கமான நம்மளுடைய அகஸ்தீஸ்வரரையும் மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிராப்தம் இருந்ததுன்னா சந்திர தீர்த்தத்தை அழகா எடுத்து தெளிச்சுட்டு போங்க. கட்டாயமா அற்புதமான பலன்கள், நம்ம கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வமா இருக்கா. இன்னும் உங்களால முடியும்னா நவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா சுயம்புவா இருக்கக்கூடிய அம்மனை அழகா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவளர்ச்சேரியில இருக்க நம்மளுடைய அங்காளம்மன் சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய வரலாற்று பின்னணிகள் என்ன, அங்க சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் என்ன அப்படிங்கிறத அற்புதமா நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.